அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே, காலை ஆராதனையிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி செப்பனியா 3:15. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்காய் காணாதிருப்பாய். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டதாக. இனி தீங்காய் காணாதிருப்பாய். இனி தீங்கை காணாதிருப்பாய். எப்படியெல்லாம் தீங்கு வருகிறது என்று கேட்டால், நாம் ஆக்கினைக்குள்ளாக சில காரியங்களை தேடிக்கொள்ளுகிறோம். ஆக்கினை நம் மீது வரும்படியாக சில காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து சேர்ந்து விடுகிறது. ஏன் அப்படி வருகிறது, எதற்கு அப்படி வருகிறது என்றெல்லாம் நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு காரியம் நம்முடைய விருப்பத்திலே பயணப்படுகிற பொழுது நாம் எந்த நோக்கத்துக்கென்று கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டோமோ அந்த நோக்கத்தை விட்டு வெளியே வாழ்க்கை காணப்படுகிறது. நோக்கம், தேவனுடைய நோக்கம், the purpose for what you are elected. You are going out of the purpose and all things comes in your life before you ask about it. Your prayers cannot safeguard you. உங்கள் ஜபங்கள் உங்களை காத்து கொள்ள முடியாது. ஏனென்றால் ஜபங்கள் எப்படி நமக்கு பேருதவி செய்கிறது என்று கேட்டால், தேவனுடைய நோக்கத்திற்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை காணப்படணும். ஜபம் என்பது அடிப்படை காரியம். அதில் தேவனுடைய நோக்கம் என்ன, நம்ம வாழ்க்கையில் எதற்காய் கர்த்தர் நம்மை தெரிந்திருக்கிறார். எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிற பட்சத்தில் என்ன, எதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்திருக்கிறார், எதற்காக தேவன் நம்ம போய் ரட்சித்திருக்கிறார். நமக்கு 1000 காரணங்கள் இருக்கும் கர்த்தரை ஏற்றுக்கொள்வதற்கு. ஆனால் ராஜ்யத்துக்கென்று ஒரு காரியம் இருக்கும். ராஜ்யத்தினுடைய காரியம் என்னவென்று கேட்டால், தேவ ராஜ்யத்துக்கு நான் தேவைப்படுகிறேன். இந்த தெளிவு எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாய் காணப்படுவீங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் தேவைப்படுகிறேன், அதற்கு தான் கர்த்தர் என்னை ரட்சித்தார், வேறு எதற்கும் அல்ல. எனக்கு 1000 காரணங்கள் இருக்கும். என் தகப்பனார் உடல் சுகவீனம் என்று நான் சாட்சி சொல்லுவேன். இந்த வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்தில் எத்தனை குடும்பங்கள் வந்திருக்கிறீர்களோ, எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டோம் என்று இன்று திருவிருந்தில் பங்கு கொள்ள வந்திருக்கிறீர்களோ, அத்தனை பேர் வாழ்க்கையிலும் ஒரு சாட்சி நிறைந்த ஒரு காரியம் இருக்கும். அதை நான் தவறாக சொல்லவில்லை, குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் அது எல்லாம் ஆலயவாசிகள் சொல்லிக்கொண்டே வரலாம். ஆலயமாய் வாழ்கிற தேவனுடைய புத்திரர்கள், தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்கள், அல்லது ராஜ்யத்தை தேடுகிற மனநிலையில் இருக்கிறவர்கள், நீங்கள் எப்படி சொல்ல வேண்டும் என்றால் உங்கள் சாட்சி, தேவ ராஜ்யத்துக்கு நான் தேவைப்படுகிறேன். கர்த்தர் என்னை ரட்சித்ததன் நோக்கம் தேவ ராஜ்யத்திலே என்னை கர்த்தர் வைக்கும்படியாக, அந்த ராஜ்யம் பூமியில் நிலவும்படியாக என்னை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். விருதாவா என்னை கர்த்தர் ரட்சிக்கவில்லை. ரட்சித்ததன் நோக்கமே எனக்கு நித்தியத்தை கொடுக்கும்படியாகத்தான். ரட்சித்ததன் நோக்கமே நான் கைவிடப்படும்படியாக அல்ல, நான் கண்ணீரில் இருக்கும்படி அல்ல. ரட்சித்ததன் நோக்கமே நான் ராஜ்யவாசியாக, அதாவது ராஜ்யத்தினுடைய ஒரு புத்திரராக நான் காணப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தரை ரட்சித்தார் என்பது தான் நம்முடைய உளமார்ந்த சாட்சியாக இருக்க வேண்டும். இதற்கு தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். இப்பொழுது ஆக்கினைகள் எப்படி அகற்றுகிறார், கர்த்தர் ஆக்கினைகளை அகற்றுகிறார் என்று தேவன் கொடுக்கிற வார்த்தை. இந்த பாவஸ்திரியை பார்த்து யோவான் சுவிசேஷத்தில் நீ புஸ்தகத்தில் இங்கே வாசித்தால் தெரியும். நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார். ஆக்கினை எதிலிருந்து வருகிறது? ஆக்கினை விவேசித்தனத்தால் வருகிறது, விபச்சாரத்தால் வருகிறது. அந்த மனிதன் என்னானோ தெரியாது. இதில் பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறது அந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரை பெண்கள் தான். ஒரு பெண் ஒரு பட்டணத்தில் கெட்டால், அவள் கற்பிழந்தா 10 ஊருக்கு அது பரவிடும். ஆனால் அப்படி இல்லை. அது ஏனோ தெரியவில்லை, இதுதான் நடைமுறை போய்கொண்டிருக்கிறது. பிரமாணங்களும் என்ன சொல்லுகிறது என்றால், அந்த பெண்ணை கையமையுமாக கல்லிருந்து கொல்ல வேண்டும். நீங்கள் கையமையுமாக ஒருத்தர் விபச்சாரத்தில் பிடித்தா அவங்களை கல்லிருந்து கொல்ல வேண்டும். இது பிரமாணம். இந்த பிரமாணங்களை முறிக்கும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். இந்த பெண்மணி ஓட்டமாக ஓடி வருகிறார், இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நமக்கு தெரிந்த சரிதை தான். அப்படியே திரள் கூட்டம் அவரை பார்த்து நிற்கிறது. ஏன் நிற்கிறது? ஏன் நிற்க வேண்டும்? அடிச்சுட்டு வந்து சொல்லியிருக்கலாம். அதுதான் தேவன் அமர்ந்திருத்தலே ரகசியம். அவர் அமர்ந்திருக்கிறதுலே ஒரு
ஒரு வித்தியாசம் இருக்குது. நானும் நீங்களும் அமருகிறது வேற, இயேசுனுடைய அமெரிக்கை அல்லது அமர்ந்திருத்தல் அது வித்தியாசமான விடுதலையை ஜனங்களுக்கு கொடுக்கிறது. எழும்பி கூட உட்காரவில்லை, அதாவது எழும்பி கூட கிரியை செய்யலை, எழும்பி பேசவில்லை, பதறவில்லை. நல்லா புரிந்து கொள்ளணும். உணர்ச்சி வசப்படுகிறது உங்கள் காரியத்தை 4 மடங்கு பிரச்சனை அதிகரிக்குமே தவிர உங்களுக்கு காரிய சித்தி உண்டாக்காது. இன்று தீங்கு வந்ததுக்கான காரணம் கோபம், எரிச்சல், வைராக்கியம், ஒன்று தங்களை குறித்த ஒரு மேன்மையான ஒரு அபிப்பிராயம் அல்லது பிறரை குறித்த ஒரு அற்பமான அபிப்பிராயம். என்ன, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் உள்ள கல்லெறிய கடவன் என்று சொன்னதும் அந்த வார்த்தையினுடைய வல்லமை பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே திக்குமுக்காடு செய்தது. எல்லாரும் திணறி விட்டாங்க. இதெல்லாம் தெரிந்த சரிதை தானையா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இதில் என்ன இருக்கிறது? ஆக்கினைக்கு அகற்றுகிறது கர்த்தருடைய வார்த்தையை தானே தவிர வேற ஒன்றுமில்லை. செய்கை என்னமோ ஆக்கினைக்கு நேரே வருகிறது. விடுதலை என்று வருகிற பொழுது சபையில் நல்லா தெரிந்து கொள்ளணும். ஒரு தனிப்பட்ட மனிதன் வாமா நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லவில்லை. அந்த ஜனங்களை பார்த்து கர்த்தர் பேசுகிறான். இந்த பெண்ணிடத்தில் பேசுவதற்கு முன்பு ஜனங்களை பார்த்து கர்த்தர் பேசுகிறான். இவளை விட்டு விடுங்க, இந்த ஒரு விஷயம் விட்டு விடுங்க என்று நாம் சொல்லியிருக்கலாம். எனக்கு தெரிந்த பெண்மணி என் மீது இருக்கிற மரியாதை நிமித்தம் அவளை விட்டு விடுங்க, நான் உங்களுக்கு எவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கிறேன், எவ்வளோ கர்த்தரை பயன்படுத்துகிறேன், இப்படிதான் ஒரு தீர்க்கதரிசி சொல்ல முடியுமே தவிர திரள் ஜனங்களை பார்த்து அவர் பேசத்தக்கதான வல்லமை கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டுமே இருக்கிறது. அவளுக்கு கர்த்தர் தனிப்பட்ட விதத்தில் பேசுகிறார். உங்கள் பிரச்சனைகளை பார்த்து பேச ஆரம்பிங்க. என்ன பேசணும்? வேத வசனத்தை பேசுங்க. என்ன சொல்லணும்? வாயார பேசுங்க. இனி நான் தீங்கை காணாதிருப்பேன். இனி கர்த்தரின் ஆக்கினைகள் எல்லாம் தீர்க்கின்றார். என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கினார். இது ஒரு காலகட்டம் வருகிறது. சத்துருக்கள் இந்த வேசித்தனத்துடைய கொடூரம் என்ன என்று ஜனங்களுக்கு தெரியாமல் போகிறது. செய்யாதிருங்கள் என்பது அறிவு எச்சரிக்கை. செய்தால் என்ன நடக்கும்? ஆக்கினை வரும். பிறருடைய மனைவியை தொடுகிறவனும் ஆக்கினைக்கு தப்பான் என்று நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். இந்த வசனம் எல்லாம் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு மொத்த அத்தியாயத்தை நான் சொல்லுகிறேன். நீதிமொழிகள் நீங்கள் கூகுளில் போட்டு அடித்து தேடி பாருங்கள். எல்லாம் எடுத்து சொல்கிறப்போ அது உங்களுக்கு வேதத்தை தொடர்றதில்லை. இப்போ போதுமான வரைக்கும் செய்தியை கேட்டு அப்படியே உட்காந்து கொண்டிருப்பாங்க. செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற பொழுது வேத புஸ்தகம் பக்கத்தில் இருக்கணும். அதனால் நான் கொட்டேஷன் தரமாட்டேன். முக்கியமான காரியத்தை கொண்டு சொல்லியிருக்கிறேன். செப்பனியா 3:15 எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம். அப்போ நீங்கள் டிவியில் போட்டு பார்க்குறவங்க வீட்டில் உட்காந்து யூடியூப்லேருந்து டிவியில் கனெக்ட் பண்ணியெல்லாம் பார்க்குறாங்க. சந்தோஷம். என்கிட்ட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புவாங்க. பாருங்கள் ஐயா, எங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்கும். சரி, அதான் கர்த்தருடைய வார்த்தை நம்ம இணைக்கிறது. அது ஒரு விதத்தில் சந்தோஷம். பக்கத்தில் வேத புஸ்தகம் வச்சு நீங்கள் எல்லாத்தையும் அலசணும். பிறனுடைய மனையை தொடுகிறன்னு ஆக்கினைக்கு தப்புவதில்லை. அதுதான் இந்த இடத்துல அந்த பெண்ணை கர்த்தர் சொல்லுகிறார். ஆக்கினைக்கு நான் அவனை தீர்ப்பதில்லை. இந்த இடத்துல பாருங்கள், என் பெண் ஜாதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க, ஸ்டேட் டுகெதரில் இருக்கிறவங்க, திருமணமாகி திருமணத்தை உடைத்து கொண்டு வேறொரு திருமணம் செய்து அந்த திருமணத்தை உள்ளே போய் பார்த்தா அந்த மனுஷனுக்கு விவாகரத்தாக இருக்காது. அதில் அந்த சரியான ஒரு ஆவணங்கள் இருக்காது. இன்னும் அந்த ஆவணங்கள் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அந்த பெண்மணி இன்னொருத்தனுடைய மனைவி, அந்த மனுஷன் இன்னொருத்தனுடைய புருஷன். இதுங்க என்னென்னா ஆரம்பிச்சிடும். ஏசுநாதர் ஃபோட்டோ முன்னாடி மாலை மாற்றிருக்கோம். எவனோ ஒருத்தன் எதையோ ஒன்று பண்ணி எங்கள் அப்பா முன்னாடி மாற்றினேன், எங்கள் அம்மா முன்னாடி மாற்றினேன், எதையோ மாற்றி கடைசியில் வாசனை மாறாது. நீ ஆக்கினைக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறாய். ஆக்கினைக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறாய். வேசித்தனத்தினால் வருகிற விபரீதங்களை சபை அறிய வேண்டும். dating.com யார் வேணால் யார் கூட வேணால் இருந்து கொள்ளலாம். உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது. யார் வேணால் யார் கூட வேணால் இருந்து கொள்ளலாம். உங்களுக்கு எல்லா சுதந்திரமும் இருக்கிறது. இது சட்டம். இது எல்லாம் ராஜ்யத்துக்கு செல்லாத ஐயா. இது வேணால் இங்கே ஓட்டி கொள்ளலாம். அதுக்கு மேலே அதே சட்டம் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்குள்ளே பிரச்சனை வந்தால் நீங்கள் தான் பார்த்துக்கொள்ளணும், இங்கெல்லாம் வர வேலை வச்சுக்காதீங்க, ஓடி போங்க. ஏன்னா கல்யாணம் ஆனவனுக்கு வர பிரச்சனையே நான் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. இது ஒன்றுமே இல்லாத அத்து விட்ட கேஸு. இதுக்கெல்லாம் ஒன்றும் இங்கே எட்டுன்னு வராதிங்க. ஏதாவது பிரச்சனை வந்தால் நீங்கள் தான் பார்த்துக்கொள்ளும். சட்ட சிக்கல்களுக்கு நீதிமன்றத்தை அணுக முடியாது இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கு என்று சட்டம் சொல்லுகிறது. எங்கே உங்களை உற்சாகப்படுத்தணுமோ உற்சாகப்படுத்தும், எங்கே தன்னுடைய நிலைப்பாடில் இருக்கணுமோ இருந்துடும் அரசாங்கம்.
ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? உன்னை ஆக்கினைகளை அகற்ற வேண்டும் என்றால் நாம் விட வேண்டிய சில உறவுகளை விட வேண்டும். எனக்கு அந்த காலத்தில் தெரியும், என் விபத்து, என் விவாகமே விபத்து. எனக்கு கல்யாணத்துக்கு முன்னே தெரியும், நான் காலேஜ் படிக்கிறப்போ பழக்கம். அதான் கல்யாணம் ஆகி தொலைஞ்சிச்சு இல்லை, அதே வார்த்தை தான், கல்யாணம் ஆகி தொலைஞ்சிரும். இதெல்லாம் கடத்தரில் பழைய காதலி பார்க்குறப்போ, கடத்தரில் பழைய காதலில் பார்க்குறப்போ, அந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் கேள்விப்படுகிற பொழுது பலவீனம் கொண்ட உறுதியற்ற ஆத்துமாக்களுடைய இது என்னென்னா குதூகலம் அடையும். உடனே பட்டர்ஃப்ளைலாம் பறக்கும் நம்மளுக்கு. பரவாயில்லடா, எப்படி இருந்தாலும் அவளுக்கும் என்னை பார்த்தோன்னே என்ன நினைக்கும். இப்படிதான் பாவங்கள் எப்படி பிரவேசிக்கிறதுன்னு சொல்கிறேன். இது கடைசி நாட்கள். அப்போல்லாம் புருஷன் ஊரில் இல்லை, வா நம்ம இன்பமாக இருப்போம். இப்போ புருஷன் அப்படி பார்த்துருந்தானே இந்தம்மா ஃபோன்லேயே பேசின்னு இருக்குது. ஃபோனில் இது சேட் பண்ணுது. கேட்டால் அந்த கட்டவரில் ஒண்டி வேலை செய்யும், பேக்கு போகும் மெசேஜ். யாருன்னா வரப்போ மெசேஜ் இது பண்ணாங்க, அதை அங்கே புரிஞ்சுக்குவாங்க. உடனே வராங்க, டக்குன்னு போயிட்டாங்க. இந்த கள்ளத்தனம் எல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், மற்றவங்களை ஏமாத்துறதே போல் இருக்கும். ஆனால் உங்கள் வாழ்க்கை ஆக்கினைக்குள்ளே போயிருக்கிறது. ஆக்கினைக்குள்ளே போய் கொண்டிருக்கிறது தெரியாது. உங்களுக்கு ஆக்கினைக்குள்ளே உங்கள் வாழ்க்கை போயிருக்கிறது என்றால் சத்துருக்கள் விலக மாட்டாங்க, சத்துருக்கள் முளைப்பாங்க. முதல் குறிப்பு, சத்துருக்கள் எழும்புவாங்க. என்ன திருப்பி கொள்ளுங்க. 1 சாமுவேல், மன்னிக்கவும், 1 ராஜாக்கள் 11வது வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த இடத்துல கேட்கறதில்ல, கொஞ்சமும் கேட்கறதில்ல. சொல்கிற பேச்சை உலக மகா ஞானி கேட்கறதில்ல. ஆண்டவர் பாருங்க எவ்வளோ அழகாக இந்த மனுஷன் அலங்கரித்தார். ஞானத்தால், அறிவால், புத்தியால் மிகப்பெரிய அரசியல் ஞானி, மிகப்பெரிய ஆலோசகர், மிகப்பெரிய வியாபாரத்தில் நுணுக்கம் கொண்ட மனுஷன். சமாதானம், இவர் போகிற இடமெல்லாம் சமாதானம் என்று சொல்லுவதை விட இவரை தேடி வந்த ஜனங்களுக்கெல்லாம் சமாதானம். அவர்களுக்கு சமாதானம் போயிடும், இவருக்கு சம்பாத்தியம் பெருகும். அப்படிப்பட்ட ஒரு ஞானம். எப்படி அந்த ஞானத்திலே உச்சகட்டம், ஞானத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த அருமையான சாலமோன் என்ற ஒரு ஞானி. 1 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தில் இந்த அருமையான ஞானத்தை இந்த மனுஷன் பெற்றுக்கொள்ளுகிறான். அந்த ஞானத்தின் ரகசியம் என்னன்னு கேட்டால், பெற்றவங்க கிட்ட நல்ல அபிப்பிராயம். தகப்பனாகிய தாவீதை குறித்து உயர்த்தி பேசுகிறான். உலகத்துக்கே தெரியும் தாவீது யாருன்னு. அதுவும் பத்சேபாளுக்கு தாவீதுக்கும் பிறந்த பிள்ளை இது. அது சாதாரண ஒரு சின்ன குடும்பமாக இருக்கிறது. ஏதோ வந்து காலைல வேலைக்கு போகிறோம், வந்து சாப்பிடுகிறோம், தூங்குகிறோம், மறுநாள் வேலைக்கு போகிறோன்னா ஊரை விட்டே போய் தனியாக ஒரு குடும்பம் நடத்துறோன்னு தெரியாது, சபைக்கே தெரியாது இவன் பின்னணி என்னன்னு. அங்கேருந்து ஆரம்பிக்கப்படும், ஐயா நான் உங்கள் சபையில் வாங்க, இப்படி தான் ஆரம்பிக்கும். இது அப்படி இல்லை. தாவீதினுடைய பிரசித்தி இன்று வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது அல்லவா சபைகளில். இன்று வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் தாவீது என்றால் யார் என்று. அன்றே என்று அந்த கோலியாத்தை வீழ்த்தினாலும் அன்றே ஆரம்பித்து விட்டு தான் வாழ்க்கையில் போராட்டம். இந்த பெண்களெல்லாம் பாடி நாசமாக்கினது தான் மிச்சம். தாவீது கொண்டது 10,000, சவுல் கொண்டது 1000ன்ட்டு அங்கேயே ஒரு அரசியல் ஆரம்பித்து, தாவீது என்பவன் மிக பிரசித்தி பெற்ற ஒரு மனுஷன். நல்ல விஷயமும் தெரியும், நல்ல விஷயமும் தெரியும், கள்ள விஷயமும் தெரியும், எல்லாமே தெரிந்த ஒரு பாத்திரம். ஒரு சிறு பிள்ளையை போல அந்த பெண்கள் பார்க்குற பொழுது இவரை போல ஒரு உத்தமன் இல்லை, கபடற்ற மனுஷன், நல்ல மனுஷன். இப்படி தான் எல்லா பெண்களும் இவர் வசப்பட்டார். அப்படி வந்தது தான் பத்சேபாள். இவ்வளோ ஒரு டசன் கணக்கில் ஜனங்க இருக்கிறாங்க, மறுமணியாட்டிகள். இதுக்கு ஒருத்தி போட்டி பொறாமல் நிறைஞ்ச ஒரு குடும்பமாக இருக்கும், எல்லாம் கூட்டு குடும்பம். இதில் சாலமோனுக்கு தெரியாதா? தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? சாத்தியக்கூறுகள் இருக்கிறது தானே. ஆனால் அதில் தலையிடலை. அதுதான் ஞானம். முதல்ல ஞானம் கொஞ்சம் இருந்தால் தான் நமக்கு எது கர்த்தரிடத்தில் கேட்டாலும் கொஞ்சம் நமக்கு இருக்கணும். எது இருக்குதோ இல்லையோ கொஞ்சம் பேசுறதுல நிதானம் இருக்கணும். அப்போ ஞானம் தானாக இறங்கும். இன்று அதிகமாக பேசப்படுகிறதே மற்றவருடைய பாலியல் சர்ச்சை தான். சபையாக இருக்கட்டும், சங்கமாக இருக்கட்டும், சமுதாயமாக இருக்கட்டும், தெரியுமா அவன் என்ன பண்ணுறான்னு, தெரியுமா இது என்னென்னமோ நடக்குது, எனக்கும் வீட்டில் பொம்பளை பசங்களுக்கு நான் அதெல்லாம் சொல்ல விரும்பலன்னு சொல்லி முடிச்சிடுவாங்க. அப்போவே அது பூகமாக கிளம்பிடும். என்ன தான் சொல்ல வரானா சொல்லி தொலைக்கலாம் அந்த இந்த மகாபாவி, சொல்ல மாட்டான். அப்போ என்ன நடக்கும்? என்னென்னமோ மனசுங்க நினைப்பாங்க. சுற்றி பார்த்தா அது ஒரு பாலியல் சர்ச்சை. ஆனால் இந்த சாலமோன் பேசுகிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா, என் தகப்பன் இப்படி, ஆண்டவரே என் தகப்பனுக்கு கிருபை பாராட்டின்னு நல்ல காரியத்தையே பேசுகிறான். எலியேசர் பார்த்தீங்கன்னா நல்ல காரியத்தையே பேசியிருப்பார்.
அங்கே பார்த்தாலும் ஆகார் உள்ளே வந்து ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி மிகப்பெரிய ஒரு கரும்புலி ஆயிடுச்சு. எந்த வீட்லையுமே இது இருக்காதுன்னு நான் சொல்ல வரல, இருக்கக்கூடாது. அப்படியே இருந்தாலும் பேசுகிற விசுவாசிகள், ஆவிக்குரிய ஜனங்கள், ராஜ்யத்தின் புத்திரர் எப்படி இருக்கணும்னா டிஸ்கனெக்ட், கட் அண்ட் பேஸ்ட், மறைக்கிறது இல்லை. நல்ல காரியத்தை, ஒரு மனுஷனுடைய நல்ல காரியத்தை பேசுங்க. அவன் அப்பா யார் தெரியும்ல, அவன் எத்தனை பெஞ்சாதி வச்சு தான் தெரியுமா, அவன் அம்மா யார் தெரியும்ல, அதெல்லாம் நம்ம பேசுனா இருக்கிற ஞானம் சூன்யமாக போயிடும். இந்த மனுஷன் தன் தகப்பன் என்ற ஒரு முறை சொன்னாலும் தேவன் அவனுக்கு பாராட்டி இறக்கத்தை மட்டுமே சொல்லி கொண்டு வருகிறான். என் தகப்பனுக்கு நீர் இவ்வளவா நீ பெருக பண்ணினீர் ஐயா, எனக்கு எதுவுமே இல்லை, நான் சிறியவனாக இருக்கிறேன், எனக்கு போக்குவரத்துக்கும் ஞானம் இல்லை. எதை கேட்கிறோமோ அதை சரியாக கேட்கிறான். இது ஆண்டவருடைய இதயத்துக்கும் பிரியமாக இருந்ததுக்கான காரணம், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற ஒரு வசனத்தை வைத்து கொண்டு கேட்கக்கூடாதெல்லாம் கேட்டு ஜனங்க நேரத்தை வீண் பண்ணி பெற்றுக்கொள்ள முடியும் என்று நம்பி, விசுவாசம் இல்லை, இது விருப்பம், எதிர்பார்ப்பு அல்லது நம்பிக்கை. விசுவாசம் என்று நம்பப்படுது உறுதியும் காணப்பட நிச்சயமாக இருக்கணும், நம்பப்படுகிறது உறுதியாக இருக்கணும். எதையோ ஒன்று மனசு வச்சுன்னு இருக்கிற திருமணத்தை உடச்சிக்கொள்ள ஜெபம் பண்ணுவாங்க. எப்படியாவது விவாகரத்து கிடைக்கணும் ஆண்டவரே, அந்த மடுபாவி சைன் பண்ணணும், இல்லை எங்களுக்கு நீதிபதி நல்ல உத்தரவு கொடுக்கணும், எங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரணும். பார்த்திங்கன்னா எல்லாமே எதிர்மறையாக இருக்கும். வேதம் என்ன சொல்லுகிறது அது எதிர்மறையாக இருக்கும். இதுக்கு என்ன ஜபம் நடக்கும், என்ன ஜபத்தின் வல்லமை இருக்கும்? கர்த்தர் கேட்க சொல்லுகிறார், உங்கள் ஞானத்தில் ஒருவன் குறைவாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாமல் தேவனத்தில் கேட்க கடவன், அப்போது அவனுக்கு கொடுக்கப்படும். கேட்க வேண்டியது ஞானம், ஆனால் கேட்டுக்கொள்கிறது எல்லாம் அஞ்ஞானம். பெருந்திரள், இது நம்ம ஜெபம் பண்ணால் கேட்க மாட்டாருன்னு ஆளை வச்சு ஜெபம் பண்ணுறது. சபையில் பார்த்தா சீட்டாக தொங்கும். சில சபைகள் ஜப குறிப்பு, அவசர ஜப குறிப்பு என்னன்னு பார்த்தா, ஜப குறிப்பை படித்து பார்த்துட்டு நிறைய பேர் தீர்க்கதரிசி ஆகி வீட்டுக்குள்ளே பிரவேசித்து வீட்டை கலக்கிறவங்களாம் இருக்கான். ஜப குறிப்பை நீங்கள் பாருங்கள், வேத வசனத்தை பாருங்கள், இது கர்த்தருக்கு உகந்ததா, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது கர்த்தருக்கு உகந்ததா? லோன் வேணும்னு கேட்பாங்க, கடன் கொடுக்கணும், அதாவது கடன் வாங்க போகிறோம், அவன் எப்படியாவது எனக்கு கொடுக்கணும் ஆண்டவரே, பெரிய பாதாளத்துக்கு நம்ம போகிறோம், இதுக்கு ஜபம். சரி, அப்புறம் அதே விசுவாசி ஒரு 6 மாதம் கழிச்சு ஜப குறிப்பு, இல்லை 6 வருஷம் கழிச்சு, 5 வருஷம் கழிச்சோ, இல்லை 2 வருஷத்துலேயோ கடன் கொடுக்க முடியாத நேரத்தில் அங்கே ஒரு வாள் தொங்கும், சீட்டு தொங்கும். என்ன ஆண்டவரே எனக்கு கடன் அடைக்கணும், வாங்குறப்பவும் ஜபம், கொடுக்குறப்பவும் ஜபம் என்று உலகம் மெச்சிக்கொள்ளலாம். ஜெபிக்கிற குடும்பம்னு, தேவனை தேடுகிற குடும்பம் இல்லை, நீங்கள் ஜெபிக்கிற குடும்பமாக இருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆக்கினை என்றென்று இருக்கும். காரணம் என்ன? கடன் கொடுத்தவன், கடன் வாங்கினவன், கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. நீ அடிமைத்தனத்துக்காக விலக வேண்டும் என்று ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் நினைத்தருள்வார், உங்கள் பெருமூச்சை கர்த்தர் கேட்டருள்வார். இந்த இடத்துல எதனால் இந்த அநியாயங்கள் எல்லாம் உள்ளே வருதுன்னா, தவறான உறவுகள் எல்லாம் உள்ளே வந்துடும். முதல்ல இந்த உறவுகள் உள்ளே வரும், நட்புகளாக உள்ளே வரும், இருதயத்தை ஆட்கொள்ளும், எல்லாமே கவர்ச்சிகரமாக, அதாவது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். கவர்ச்சினாக்கா சரீர பிரகாரமாக, மாம்சரீதியாக நான் சொல்ல, உங்களுக்கு இருக்கிற அந்த எதிர்பார்ப்புக்கு அது அப்படியே பற்றி எரிகிற தீபமாக இருக்கும். அடடே நான் எதிர்பார்த்தது. இது எல்லா வயசுக்காரங்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு நோய் இது. இப்பொழுது அது குடும்ப அங்கத்தினராக அல்லது குடும்ப அங்கத்தினராக சமூக நட்பு குடும்ப அங்கமாக மாறுகிற பொழுது தான் பங்கமே உள்ளே வருகிறது. இது பாலியல் சர்ச்சை இல்லை, சம்மந்தியாக கூட சில பேர் யோசிப்பாங்க, நல்ல குடும்பமாக இருக்குது, இதை நம்ம குடும்பத்தில் நம்ம பிள்ளைகளை கொடுத்து நம்ம சம்மந்தியை ஆக்கி கொள்ளலாம், பிள்ளைகள் பார்த்து வளர்ந்த பிள்ளைகள். இது எல்லாமே முழுக்க முழுக்க உங்களுக்கு சுய ஞானம், அஞ்ஞானம் இல்லை, இது சுய ஞானம். தேவ ஞானம் என்ன? என்னிடத்தில் கேள், ஜாதிகளை சுதந்திரமாக பூமியின் எல்லைகளை சொந்தமாய் தருவேன். தெரிந்தவங்ககிட்ட நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ண மாட்டான், அந்த மாதிரி ரொம்ப தெரிஞ்ச வீட்டில் பொண்ணு எடுக்க மாட்டான். இப்போ தெரியும் இல்லையா அம்மா அப்பா எப்படின்னு, அதே பழக்கம் தான் பிள்ளைகளுக்கு இருக்கும். வம்சாவளி நமக்கு தெரிய வருகிற பொழுதே நம்ம என்ன செய்யணும்? கர்த்தாவே என் கண்ணை திறந்திர, அவனை நம்ம ஆக்கினைக்கு தீர்க்கலை, வேணாம், எதுக்கு பிள்ளைகளுக்கா பஞ்சம், பெருமிதமாக இருக்கணும். ஏன்னா இந்த இடத்துல முதல்ல பாதிக்கப்படுறதே பயம்தான். தெரியாத குடும்பத்தில் போய் மாட்டின்னு அது யாருன்னு தெரியாது, நோன் டெவில், அவனே சொல்ல வாயத்தோடு, நோ டெவில் பெட்டர் தேன் அன்னோன் ஏஞ்சல். அப்போ டெவிலாக தான் இருக்கும் அந்த வாழ்க்கை முழு. நம்ம தானே சொல்கிறோம் அது டெவில்னு, வாயின் வார்த்தைப்படி இருக்கும். ஏனென்றால் விசுவாசம் நம்பப்படுகிற உறுதியும்
கர்த்தர் எனக்கு நன்மையானது தருவார். நல்லா உச்சரிக்கணும் வாழ்க்கையில், டெய்லி இதை பேசணும். கர்த்தர் எனக்கு நன்மையானதை தருவார். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர் சமாதானம் பெரிதாக இருக்கும். நீங்கள் ஜெபிக்கிறத ஒரு படம் இருந்தாலும் அந்த ஜெபத்தில் பயம் எதனால் வருகிறதுனாக்கா உறுதி இல்லை, நம்பிக்கை இல்லை. என்னமோ நிற்குமோ, நிர்மூலமாகுமோ, நடக்குமோ நடக்காதோ, வானிலை அறிக்கை மாதிரி ஆகிடும். அப்புறம் மழை வரலாம், வராமலும் போகலாம். அதில் போய் அதே எதுக்கு நீ சொல்கிற? அந்த காலத்தில் அப்படி தான் சொல்லுவாங்க, மழை பெய்யலாம், பெய்யாமலும் போகலாம். பெய்யும் நினச்சி லீவ் விட்டு மறுநாள் எல்லோரும் அடிப்பாங்க மிஸ்ஸு. ஏன்னா அதை பெய்யும்னு பார்த்தோம், பெய்யல, நாங்களாம் கிரிக்கெட் விளையாட போயிடுவோம், ஹோம்ஒர்க் எழுதுறதில்ல. அப்போ வாத்தியார்கள் அடிக்கிற காலம், இப்போ வாத்தியார்கள் ஜெபிக்கிற காலம் ஆயிடுச்சு. யாரும் அடிக்கூடாது இல்லை. ஏன்னு சொல்கிறேன்னா உறுதி இருக்கணும். ஆலயவாசிகளுக்கு உறுதி இருக்காது, ராஜ்யத்தின் புத்திரர்களுக்கு உறுதி இருக்கணும். எதனால்? வார்த்தையின் மீது உறுதி. வார்த்தை சொல்லுகிறது ஐயா, அதை நான் உரிமை பாராட்டுகிறேன். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். நான் தீங்கை காணாதிருப்பேன். இந்த வாரம் முழுவதும் சொல்லிக் கொண்டிருக்கேன், சத்துருக்களை அகற்றுகிறேன். எதனால் சத்துருக்கள் வருகிறார்கள் என்பதை நான் சொல்லுகிறேன். இப்படி தான் இந்த புறஜாதிகள் மீது ஆசை வைத்தோம். யார்? சாலமோன் 11 ராஜாக்கள் 11:1 ஆசை வைத்தான். அந்நிய ஜாதியான அநேக ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்தான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அன்றைக்கும் அவர்கள் உங்கள் அன்றைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் ஆசை வைத்து அவர்களோட ஐக்கியமாக இருந்தார். எப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் நம்முடைய ஜீவியங்கள் காணப்படுகிறதோ, வழிகள் காணப்படுகிறதோ, அப்பொழுது தீங்கை நம்ம விலை கொடுத்து வாங்குகிறோன்னு அர்த்தம். தீங்கை நாம் வரவேற்கிறோம் என்ற அர்த்தம். என்ன 3வது சொல்லுகிறது, அவனுடைய ஸ்திரீகளாக மாறிடுறாங்க. இப்போ புறஜாதியாக அநேக ஸ்திரீகள் இப்போ அவனுடைய ஸ்திரீகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவ்வளோதான். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழிவு போக பண்ணினார்கள். சாலமோன் வயது சென்ற பொழுது இப்போ அவனுடைய ஸ்திரீகளாக இருந்தவங்க அவனுடைய மனைவியெல்லாம் மாறுறாங்க. பாருங்கள் எப்படி எல்லாம் ரிலேஷன்ஷிப்பு, ஃப்ரெண்ட்ஷிப் பிகம்ஸ் ரிலேஷன்ஷிப். ஆங்கிலத்தில் தான் நம்ம சொல்ல முடியும். இப்போது அது வாழ்க்கை முழுவதும் கம்பெனியன்ஷிப்பாக மாறிடுது. ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப், நோ கம்பெனியன்ஷிப். இது எல்லாமே ஒரு பெண்கிட்டே கற்றுக்கும். அவளையே உறவாக மாற்றிக்கலாம். அவள் தான் மனைவி தான் சொல்கிறேன் நான். ஆனால் கேட்கல. அந்நிய தேவர்களை அவன் மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவன் இருதயம் தகப்பினுடைய இருதயத்தை போல் இராமல் உத்தமமாக இருக்கவில்லை. அதாவது அவங்க வர்ஷிப் பேட்டர்னே மாற்றி விட்டுறாங்க. என்ன முதல்ல ஆவி, ஆத்மா, சரீரம் அப்படியே அல்லேலூயா பாடுற பொழுது கரங்களை உயர்த்துகிறது. வர்ஷிப் லீடர் பாடினா அதே தொனியில் அவன் பாடுவான். கடைசி வரிசையில் இருந்தால் கூட சொல்கிறேன், ஆத்மா ரீதியாக சொல்கிறேன். இவர் கையை தூக்குனா அவன் கையை தூக்குவான், இவர் 2 கையை தூக்குனா அவனும் 2 கையை தூக்கும். அதாவது எதுக்கு சொல்கிறேன்னா அப்படியே ஒருமித்து போவோம். இந்த பாடல், ஆராதனை, இந்த மகிமை, அவ்வளோதான். அதில் மெய் மறந்துடுவாங்க. உண்மையிலே நடக்கிறது இது, பரிகாசம் இல்லை. உண்மையிலே இது ஆராதனை நேரத்தில் மெய் மறந்துடுவாங்க. இது உட்காந்து ஆராதனை பாடலெல்லாம் பாடுகிற பொழுது கேட்குற பொழுது மெய் மறந்து இருக்கிறேன் நானே. ஏன் சொல்கிறேன்னா அந்த ஆராதனையுடைய சுவாரஸ்யம் அப்படி. ஒருத்தர் ஆராதிக்க வச்சு நம்மளே சமைச்சு சாப்பிட்றத விட மற்றவங்க சமைச்சு கொடுத்தா சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஆராதிக்கிற நல்ல ஒரு மனுஷன் கிடச்சா அப்படியே உட்காந்து இலைப்பாரலாம். நம்மளும் ஆராதிக்கலாம். ஒரு தலைமை, நல்ல தலைமை, பரிசுத்த தலைமைன்றா இன்னும் கொஞ்சம் வைங்க, பிரியாணி இன்னும் கொஞ்சம் வைங்க, இன்னும் கொஞ்சம் வைங்க. பரிமாறுறவங்களுக்கும் ஆசை இருக்கும், நல்லா சாப்பிட்றாரு இந்த ஐயா, இந்த அம்மா அப்படின்னு. அதுபோல் இந்த ஆராதனையிலே குதூகலம் கண்ட விசுவாசிகள் எல்லாம் விவாக பந்தலில் புஷ்ஷுன்னு போயிடும். உறுதி இல்லையா? கல்யாணம் பண்ணுறது தப்புன்னு சொல்ல, எங்கே போய் எந்த பொண்ணை கூப்பிட்டு வரீங்க? என்கிட்ட சொல்கிறப்ப அது ரெபேக்கா, ரூத்து, எஸ்தர் எல்லா கிறிஸ்தவ பேரும் ஒரே பொண்ணுக்கு வச்சு கூட சொல்லலாம். போதுகிற ஏமாற்றிடலாம். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஏமாற்றி கொள்ளுகிறீர்கள். இது பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களும் சொல்கிறேன். அந்தம்மா கொண்டு வந்து தான் என் ஹஸ்பண்ட் இருந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஏன்னா எல்லாம் உஷாராயிட்டாங்க சபையில். இதை போய் பாய் ஃப்ரெண்டுன்னா அவர் கட்சி கொதறிடுவார். கல்யாணம் பண்ணின்னு போய் நம்ம சரண் அனுப்பிச்சிடலாம்.
இப்போ என்ன பண்ண முடியும்? அது ஒரு வசனம் அவங்களே சொல்கிறாங்க. இப்போது பிரிக்காதிருக்க கடவன் வேதம் சொல்லுது இல்லையா? கல்யாணம் பண்ணிட்டு வந்து முதல்ல இந்த அம்மா என்கிட்ட பாப்பா என்கிட்டே சொல்லுது, விவாகம் செஞ்சால் அது பிரிக்காதிருக்க கடவன் சொல்லுது இல்லை ஐயா? சரி, இப்போ நான் என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணுங்க, இயேசு நாமத்தில் பிதாவே, அவ்வளோதான். ஒரு வார்த்தை வரல. எனக்கு இவ்வளோ வார்த்தை வந்தது, வேறு வார்த்தை வரலையே, சும்மா போயிடு. கொஞ்ச நாள் கழித்து வந்து, இல்லை நான் இருப்பதை காட்டிலும் மரித்தால் நலமாக இருக்கும், நீ தானே சொன்ன பிரியக்கூடாதுன்னு. திருமணமான அன்றைக்கி என்கிட்ட வந்து சொல்கிற பிரியாதிருக்க கடவன் பிரிக்காதிருக்க கடவன்னு. இன்டெரக்டாக அட்வைஸ் பண்ணி எதுவும் பேசாத, ஜெபம் பண்ணு, காணிக்கவேன்னு போயினேருன்ற மாதிரி. அப்புறம் பார்த்தா இது வேணாம், இது ஒத்து வரலை, வேசித்தனம் இப்படிலாம் ஆரம்பிக்கும். அப்புறம் இவன் சரியில்லை, அதனால தான் நான் அப்படி போனேன், இந்த பெண்மணி சரியில்லை, அதனால தான் நான் அப்படி போனேன். ஆக்கினை தப்புவதில்லை, போகிறதுக்கு முன்னே ஒழுங்காக இருக்கணும். விசுவாசிகள் சொல்கிறேன், புது விசுவாசி அப்போ தான் வழியாக வராங்கன்னா விஷயம் வேறு. தெரியாத காலம் தவறு நடந்திருக்கலாம், அதை நம்ம பெருசுப்படுத்த முடியாதுன்னு வேதமே சொல்லுது. ஆனால் எல்லாம் தெரிஞ்சு பள்ளி துள்ளி விழுமா கழிநீர் பானலன்னு சொல்கிற மாதிரி நம்ம எல்லாம் தெரிந்து கடைசியில் அவ்வளோ பெரிய உலக ஞானீர் இந்த மனுஷன். சாதாரண ஞானம் இல்லை, தேவன் கொடுத்த ஞானம். சாலமோனுடைய ஞானம் எல்லா ஞானத்துக்கும் மேலான பெரிய ஞானம். அந்த மனுஷனுடைய ஞானத்தை கேட்க உலகத்தில் இருக்க பெண்களெல்லாம் வர ஆரம்பிச்சிடுது. எல்லாம் வந்து 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 ஆண் பெண் சாதாரணமாக பெண்கள் ஆண்கள்கிட்ட பேசுறதுக்கு எவ்வளோ தயங்குவார்கள். எல்லாத்தையும் முறித்து வர வைக்கிறது இவருடைய அபிஷேகம், அவருடைய ஞானம். அவர் பேசுகிறாரு, காணிக்கையாக வந்து உழுது. அவர் பேசுகிற பேச்சுக்கு அவ்வளோ காணிக்க. பொருளாதாரம் பெருக்குது, எல்லாமே சமாதானத்துக்கு ஏற்றோன்னா காரியங்க. அப்படி தேசம் முழுவதும் யுத்தம் கிடையாது, சத்தம் கிடையாது, சமாதானம், சந்தோஷம், இப்படி போய் கொண்டிருக்கிறது. எல்லாம் தெரிஞ்ச அறிவாளிக்கு இதை செய்யக்கூடாதுன்னு தெரில, அதுதான் விஷயமே. எல்லா ஞானமும் இருக்க, வீட்டை கட்டுவான், இடத்த வாங்குவான், நிலமே ஏதாவது தகராறு இருந்தால் கூட சரி பண்ணிவிடுவான் பேப்பரை. அறிவாளி சொல்கிறேன், அது பேப்பர் சரியில்லை, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், அதெல்லாம் நாங்கள் ஹீல் பண்ணிக்குவோம். கட்டுமான பணி அதையும் என்ன சீக்கிரமாக எவ்வளோ பிரம்மாண்டமாக கட்ட முடியுமோ குறைந்த செலவில், எங்கெங்கேருந்தோ லேபர் செலவு இப்போ என்னென்னமோ டெக்னாலஜிலாம் போட்டு அழகாக வீடு கட்டி நல்லா குடியும் குடும்பமா இருக்க வேண்டிய மனுஷன். எல்லாம் தெரியுது, வீட்டுக்குள்ளே ஒரு பெண்மணியோட வாழ தெரியாது. இந்த நாட்டுக்கு போய் படித்தேன், அந்த நாட்டுக்கு போய் படித்தேன், இந்த ஊரில் நான் மெடல் வாங்கினேன், குடல் வாங்கினேன், அது வாங்கினேன், இது வாங்கினேன். கட்சியில் பார்த்தா எல்லாரும் மனத்தையும் சேர்த்து வாங்கிடுவான். இவன் வாழ தெரியாது. இதெல்லாம் வைத்து தான் திருமணம் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஒரே விஷயத்துக்கு ஒண்டி தான் ப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்க முடியாது. திருமணம் ஒண்டி தான், அனுபவம் இல்லாமல் நடக்கிறது தான் திருமணம். ஆனால் அனுபவசாலிகளை கூட வச்சுன்னு செய்கிறது தான் திருமணம். யார் இருக்கிறாங்களோ இல்லையோ பரிசுத்தாவின் உங்கள் திருமணத்தில் இருக்கணும். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்தாவினர் திரியேக தேவன் உங்கள் திருமண வைபவத்தில் மகிமைப்படணும். ஒரு திருமணம் தவறுச்சுன்னா அடுத்தடுத்து தவறி கொண்டே இருக்கும். ஒரு திருமணம் மட்டும் ஒழுங்காக இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் மற்ற காரியங்களுக்கெல்லாம் ஜெபிக்காமல் நடந்து கொண்டே இருக்கும். இதில் தேவ பயம் முக்கியம் தேவை. ஆக்கினைக்குள்ளே வாழ்க்கை போகிற பொழுதே தெரிந்து கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கரத்தில் அல்ல, தேவன் கருத்திலும் இல்லை, சத்ருவானவன் கருத்தில் போயிருக்கிறது. அப்போ தான் சத்ருக்கள் எழுப்புகிறாங்க. வர்ஷிப், ஆராதனை, சேவித்தல். நான் சொல்கிறது ஆவிக்குரிய ஆராதனை, புத்தியுள்ள ஆராதனை. இது அநியாயத்துக்கு புற ஜாதிகளுடைய தெய்வங்களை வணங்குகிற அளவுக்கு அவளுக்கு இழுத்து கொண்டு போயிட்டாளுங்க. இருதயத்தை சாய பண்ணுறாங்க அந்நிய ஸ்திரீகள், அப்புறம் அவனுடைய ஸ்திரீகள், அப்புறம் அவனுடைய மனைவிகள், எல்லாம் அதே பொம்பளைங்க தான். முதல்ல ஃப்ரெண்டு, அப்புறம் ரிலேஷன், அப்புறம் கம்பெனியன்ஷிப், அப்புறம் அவ்வளோதான். முதல்ல நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன், நான் ட்ராப் பண்ணணும். சரி, எதோ பண்ணிட்டு தொலைச்சிட்டு வான்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ண போவான் நம்மால், காரோ பைக்கோ. அதுக்கப்புறம் எல்லோரும் என்னை கேட்குறாங்க, எங்கள் ஹஸ்பண்ட் வரல, ஜஸ்ட் தலை வண்டி காட்டணும். சரி காட்டி தொலைக்கிறேன்னு வருவான். அதுக்கப்புறம் நாள் ஆக இந்த ஆலயத்தில், அவங்க அந்த ஆலயத்தில் சொல்கிறேன், உங்களை தான் கமிட்டியில் பெரிய ஆளாக போட்டிருக்காங்க, நீங்கள் தான் எல்லாம் முன்னே நிற்கணும். அவ்வளோதான். கமிட்டி எல்லாம் சேர்ந்து இவனுக்கு படுகொழி தான் வெட்டும். முடிஞ்சா அவன் ஜெயிச்சிட்டான். ஏன் ஆண்டவரேலாம் கேட்டால் அவ்வளோதான். முன்னாடியே எல்லாம் சொல்லி, உங்களுக்கு எல்லாம் சொல்லி இவ்வளோ போதிச்சு கர்த்தரே எழுந்தருளி சொல்கிறார் இந்த மகா ஞானிக்கு.
எவனா சொன்னால் கிட்ட போக முடியுமா சாலமோன்கிட்ட? ஞானத்தில் உச்சம். ஒரு தீர்க்கதரிசி கிட்ட நெருங்க முடியாது. கர்த்தரே இறங்குறார். எதை செய்யாத, வேணாம் ஐயா. எதனா அதில் கோபமான வார்த்தை இருக்கான்னு பாருங்கள், இருக்காது. அதுதான் தேவன், அதுதான் தேவன். எதையுமே மனுஷன் பேசுகிற மாதிரி இருக்காது. டேய் சண்டாலா, படுபாவி, உன்னை எப்படியெல்லாம் உயர்த்தினேனே, படிக்க வச்சுனே, ஆளாக்குனேனே, இந்த மாதிரி பண்ணிட்டே நான் அம்மா அப்பாலாம் திட்டுவாங்க இல்லையா? இது பரம தகப்பன். வேணாம் ஐயா, சேராத, அவங்க சாய பண்ணுவாங்க, நம்மளுடைய உறவு துண்டிக்கப்பட்டுரும். அந்த வார்த்தை கூட சொல்லலை, சாய பண்ணுவார்கள், அவ்வளோதான். கேட்கல. கட்சியில் இதனுடைய விளைவை நீங்கள் பார்க்குற பொழுது, திருமணம், இந்த ஆக்கினையும் திருமணமும் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடைசியில் அவன் கேளாமல் போவதனாலே 10வது வசனம் சொல்லுகிறது, அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதினாலே கர்த்தர் அவன் மேல் கோபமானார். அவ்வளோதான். கர்த்தர் கோபமானதும் என்ன நடக்குதுன்னா, அந்த இடத்துல 14வது வசனத்தில் ஏதோவனாகிய ஆதாத் என்னும் ஒரு விரோதியை கர்த்தர் சாலமோனுக்கு எழுப்பினார். இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இது மட்டுமல்ல, ராஜ்யம் முழுவதும் அந்த தாவீது நிமித்தம் அது இருக்கிறத தவிர வேறு யாரிடத்திலும் இல்லை. பிரியமான கர்த்தருடைய ஜனமே, இப்படி விரோதிய கர்த்தரை எழும்பி பண்ணுகிறார். எப்படி சத்துருக்கள் உருவாகிறார்கள் என்பதை நான் சொல்லி, இப்போ சத்துருக்களை கர்த்தரை விளக்குறதுக்கான காரணத்தை நான் சொல்லுகிறேன். சத்துருக்கள் இப்படி தான் உருவாவாங்க. நம்ம ஜெபித்தா சத்துருக்கள் வரமாட்டாங்கன்றது நினைக்காதீங்க. நீங்கள் ஜெபிக்கிறதுன்ற மட்டும் இருக்கக்கூடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் சமமாக இருப்பார். தேடுகிறது என்றால் என்ன? வார்த்தை அப்படியே வாழ்க்கையில் கொண்டு வருகிறது. 1000 பொற்காசுகள் கொடுத்தாலும் என் தேவனுடைய வேதத்துக்கு முன்பு ஒன்றும் இல்லை, என் தேவன் ரட்சிப்புக்கு முன்பு ஒன்றும் இல்லை, தேவனுடைய சமாதானத்துக்கு முன்பு ஒன்றும் இல்லை. சூழ்நிலைக்காக சில பேருக்கு பழி போடுவாங்க. ஆலயவாசிகளுக்கும் ஆலயமாய் வாழ்களுக்கும் இருக்கிற வித்தியாசம், ராஜ்யத்தின் புத்திரர்களுக்கும் விசுவாசிகளுக்கு இருக்கிற வித்தியாசம். நீங்கள் இங்கே அதை பயிற்றுவித்தால் தான் இந்த கிரியைகளை கர்த்தர் பார்த்து தான் அங்கு பேசும். கிரியைகள் பேசும். நம்ம கதையெல்லாம் எழுதியெல்லாம் ஜப குறிப்பு கதைகள்லாம் இங்கே போதகருக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படியே ஜெபிப்போம், நம்ம சபையில் வந்திருக்கிறாங்க, சரி எல்லாம் சபையை சேர்ந்து ஜெபிப்போம் அப்படிலாம் சொல்லலாம். அதனால தான் இங்கே அதெல்லாம் என்கரேஜ் பண்ணுறது இல்லை. ஜபத்துக்கு நம்ம விரோதி இல்லை. சொல்ல வர கருத்து என்ன? ஜபம் என்ற ஒரு சின்ன வட்டாரத்துக்குள் இருக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை தேடுங்க. தேவனை தேட வேண்டிய சமயத்தில் தேடணும். கர்த்தர் சொல்லுகிறார், இதெல்லாம் செய்யாதீங்க, வேணாம் வேணாம் வேணாம், அந்நிய நோக்கத்தில் பிணைக்கப்படாத, வேணாம், உலக சிநேகித வேணாம். புதிய ஏற்பாட்டில் சொல்கிறேன், இது பழைய ஏற்பாட்டு சாப்டர்ன்றான். தாவீதுக்கு இல்லையா, சாலமோனுக்கு இல்லையா? எல்லாம் இருந்து என்ன ஆனால் எனக்கு தெரியும்ல. எத்தியோப்பியா தேசம், இந்து தேசம் வரைக்கும் சாம்ராஜ்யம் பரவி இருந்தது நம்ம சாலமோனுக்கு. இங்கேருந்து நம்ம ஊர் பொம்பளைங்களும் போயிட்டுருக்காளுங்க. அவ்வளோதான், அது முடிச்சு. இதை மனுஷன் எவ்வளோ உயர்த்தப்பட்டிருக்கிறான், எதினால் உயர்த்தப்பட்டிருக்கிறான்? ஞானம்தான் இவனுடைய அடையாளமே. இங்கே அஞ்ஞானம் உள்ளே போய்விட்டது. எல்லா ஞானமும் இருக்கிறது. அதுதான் சொல்கிறேன், ஜெபிக்கிறேன். வேணாம் ஐயா, வேதத்தை தேடு, புஸ்தகத்தை தேட சொல்ல, வசனம். என் வாழ்க்கையில் நானே கர்த்தருக்கு சத்ருவாக மாறுறேன். அந்நிய ஸ்திரீயோடு போகிற பொழுது நான் அந்நியனாகவே மாறிடுறேன். முடிஞ்சு கதை அதோட. உங்கள் ஜபம், உங்கள் உபவாசம் பத்தாவதுக்கு எவனையும் உயிரை எடுத்து அவனை ஜபம் பண்ண சொல்கிறது எதுவுமே கேட்காது. சும்மா பேச்சு. அதெல்லாம் நடக்கிறது தான் நடக்கும். அந்த ஜபம் எல்லாம் என்ன செய்யணும்? என்னை ஆட்டி படைக்கிற அந்த வேசித்தனத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் நான் சுட்டெரிக்கிறேன் ஆண்டவரே. அந்த மாதிரி நீங்கள் எதிர்த்து நிற்கின்ற ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருக்கும் என்றால், பிசாசுக்கு எதிர்த்து நிற்க அப்போது ஓட்டி போவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கும் என்றால், உங்களுடைய கர்த்தருடைய சமூகம், ராஜ்யம் உங்களை திரும்பி பார்க்கும். ராஜ்யம் மறு உத்தரவு கொடுக்கும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறாயா? காரணம் சொல்லுகிறாங்க. காரணங்கள் எல்லாம் மிக சாதகமான காரணங்கள், பாதகமில்லாத காரணங்கள் இருக்கும். இதனால்தான் இந்த பெற்றவங்களாம் வீட்டில் இருந்தாங்கன்னா சாகாமல் அவங்களாம் சொல்லாங்க, அந்த பாவி ஒழுங்காக இருந்தால் இவன் ஏன் அப்படி போகிறான், அந்த மனுஷன் ஒழுங்காக இருந்தால் இவன் ஏன் இப்படி போகிறா. இது பாருங்கள், இந்த மாதிரியெல்லாம் உற்சாகம். பலன் யாரும் அனுபவிக்க போகிறது? தனிப்பட்ட நபர் தான் அனுபவிக்கிறீங்க. சொன்னவங்க செத்து போயிடுவாங்க கொஞ்ச நாளில்.
அது வந்து நிற்காது, நிலச்சிருக்காது. அந்த வார்த்தைகள்லாம் சொன்னவங்க வந்து நிற்க மாட்டாங்க. நியாய தீர்ப்பில் போதிக்கிறவன் வந்து நிற்பான். நான் சொன்ன ஐயா இது கேட்கல, அது ஒலிக்கும் பரலோகத்தில். அதை உற்சாகப்படுத்தினவர்களும் நியாய தீர்ப்புக்குள்ளே தள்ளப்படுவாங்க. இது நேரே உள்ளே போய் வாழ்க்கைக்கு எடுத்துக்கொண்டதும். இதெல்லாம் பூமியிலே நம்ம கிருபை நாட்கள், மனசாட்சி நாட்கள். தெரியாமல் போய் தொலைஞ்சோம் ஐயா, தெரியாமல் போய் தொலைஞ்சிட்டோம். கர்த்தரை விட்டு மனம் திரும்பி மறுபடியும் வந்து புதுப்பித்து கொண்டு இந்த அருமையான வார்த்தைக்குள்ளே நம்ம வரணும். சத்துருக்களை கர்த்தரை விலக்கினார். இது எழுதி வைத்துக்கொள்ளே கேட்ட உச்சரித்து நல்லா வாரம் முழுவதும் பேசுங்க. சத்துருக்களை கர்த்தரை விலக்கினார். கடன்காரன் வந்து தட்டுறான் ஐயா, சரி கடன் பிரச்சனை ஜபம் பண்ணி தீர்த்துட்டோம். இப்போது இருதயத்தின் கதவு தானாக தட்டுது. என்ன செஸ்ட் பெயின் வருது எனக்கு. இப்போ நான் போய் டாக்டர் கிட்ட தட்டுறேன். எல்லாத்தையும் மளிகை சாமான் லிஸ்ட்டு மாதிரி போட்டு கொடுக்குறான். இது 2-3 ஆயிரம் ஆகும் மளிகை சாமான்னா. அவன் ஒரு 2-3 லட்சம் வாய்க்கு வந்த மாதிரி எழுதி கொடுத்துட்றான். ஃபார்மசி பில்லு பெருசாக இருக்குது. அப்புறம் வைத்தியம் சண்டாலா மகா போய் சொல்ல முடியுமா? ஏன்டா என் வீட்டு கதவை தட்டிட்டு, ஆஸ்பத்திரி கதவை தட்டிட்டு, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு, அப்புறம் நான் பில்லு போட்ட வண்டி வானான், எல்லாம் இலவசமாக பெற்றுக்கு நான் என்ன எப்படி இருக்கு என்னை பார்த்தா அவன். சரி அதுலேருந்தையும் காசை கொடுத்து தப்பிச்சு வந்தாச்சு. இப்போ பின்னாடி வீட்டுக்கு வந்தால் லாயர் நோட்டீஸ் வருது, ஏதோ ஒரு வழக்கு. அப்புறம் மறுபடியும் அட்வொகேட்டும் அவன் என்ன சலிச்சோன்னா அவனு படிச்சு தானே வரான். அவன் ஒரு லிஸ்ட்டு போட மாட்டான். பரவாயில்ல சார் நீங்கள் கட்ட கொடுங்க, பரவாயில்ல பார்த்துக்கலாம், நம்ம கேஸ் தானே. அப்புறம் பெரிய லட்டு ஒன்று வரும், பெரிய ஒரு கல் வரும். இதை கட்டினா தான் நான் வந்து ஆஜராவேன், கட்டி தானே ஆகணும். இதில் லட்சம், அதில் லட்சம், எல்லாத்துலேயும் சத்துருக்கள் விடாமல் துரத்துறாங்க. இலைப்பாறுதல் இல்லை, நோய், வழக்கு, அடுத்தது வந்து வீட்டில் பிரச்சனை, சமாதானம் இல்லை. இதெல்லாம் எப்படி இருக்குது? இந்த மாதிரிலாம் ஜப குறிப்புகள் வந்து கொண்டிருக்கிறதுனால சொல்கிறேன். ஐயா நீ ஆலயவாசியாக இருக்கிறத கர்த்தர் விரும்பலை, ஆலயமாக இருக்கிறத கர்த்தர் விரும்புகிறார். இவ்வளோ நாள் ஜபம் பண்ண உருப்படாமல் போனது தான் மிச்சம். ஜபத்தினால தவிர சொல்ல, வார்த்தையை விட்டுவிட்டு ஜபம் பண்ணி உங்கள் விருப்பத்தையெல்லாம் நிறைவேற்றணும். நீங்கள் சொல்கிறத கர்த்தர் கேட்கணும், அதான் ஜபம். கர்த்தருடைய வழிகளுக்குள்ளே போகிற பொழுது அங்கங்கே விடுதலை நடக்கும். நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே விடுதலை நடக்கும். உங்கள் மனம் திரும்புதல் பொறுத்து விடுதலை நடக்கும். மனம் திரும்பினால் நீங்கள் குணப்படுவீர்கள், வேதம் சொல்லுகிறது ஏசாயாவில். நீங்கள் மனம் திரும்பினால் குணப்படுவீர்கள். ஜெபித்து நடக்கலை, உபவாசித்து நடக்கலை, பொருத்தனை பண்ணி நடக்கலை, அப்போ எல்லாம் என்ன சொல்லலாம், கடைசியில் ஊழியக்காரன் தான் பெற்றுக்கொண்டே போகிறான். சைக்கிளில் வந்தவன் காரில் வரான், இன்றைக்கி ஃப்ளைட்டில் போகிறான், பைக்கில் வரான். முதல்ல மாதிரி இல்லை அவர். ஆனால் நான் மட்டும் அப்படியே இருக்கிறேன். ஏன்? நீ வார்த்தையே விட்டுப்புட்ட. உன்னுடைய சுகாவீனத்துக்கு மற்றோடைய அபிஷேகத்தை நம்புகிறத காட்டிலும் கர்த்தர் கொடுத்த வேத புஸ்தகத்தில் வார்த்தையை நீங்கள் தயவு செய்து பாருங்கள். இது இலவசமாய் நாம் பெறுகிற காரியம். இந்த இடத்தை ஒரு அழகாக எழுதியிருக்கிறது, உன் சத்துருக்களை விலக்கினா. யாராவது விளக்க முடியுமா? சரி கேஸில் ஜெயித்தோம், என்ன நல்ல வழக்கறிஞர் கட்சார், அல்லேலூயா. ஆஸ்பத்திரியில் தோத்தா அதோட அடக்காராதனை தான். சரி ஆஸ்பத்திரியும் ஜெயிச்சிட்டோம். வீட்டில் வந்து அந்த அம்மா ஒரே பிரச்சனை பண்ணிட்டேன், வீட்டம்மா. சரி வீட்டம்மாவும் சரி பண்ணிட்டோம். பிள்ளைங்க தொல்லைகளாக மாறுது. எப்பக்கத்தில் நான் நெருக்கப்படுகிறேன். இவர் பெரிய பவுல், இவர் பண்ணுறதெல்லாம் ஐயோகமான வேலை. இதில் வேறு எப்பக்கத்தில் ஜப குறிப்பில் எழுதுவான், எப்பக்கத்தில் நான் நெருக்கப்படுகிறேன். எப்போவுமே நெருக்கப்பட்டு கொண்டு தான் இருப்பேன். நான் சபிக்கலை, வார்த்தையை தேடுகிற பொழுது ஆக்கினைக்குரியான வழிகள் என்ன? வேசித்தனம் வேணாம், விபச்சாரம் வேணாம், இந்த சவகாசம்லாம் வேணாம். சின்ன ஜென்மா தெரியும் நம்ம. அதாவது எழுத்தின்படி பார்த்தா ஒரு ஃபங்க்ஷன் வச்சா அவவானா நம்மளும் சமயக்காரங்க மட்டும்தான் இருப்போம். சில இடத்துல சமயக்காரனை கூட கூப்பிட்றதா இல்லை ஸ்விக்கி டொமேட்டோ எதையோ கூப்பிட்றதா தெரியாது. இல்லை ஒரு 5 பிரியாணி வாங்கி இருக்கிற 10 பேரும் ஆள் கொஞ்சம் எடுத்து சாப்பிட வேண்டிய அளவுக்கு ஆகிடும். ஒரு ஜனம் இருக்கா, கல்யாணம்னா எப்படி இருக்கணும், ஜேன்னு இருக்கணும், ஜிஹெச் தான் போகணும், அப்புறம் நம்ம ஜே இருக்கணும், ஜி இருக்கணும் எல்லாம் சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆக்கினைக்கு தீங்களாக்கி வாழ்க்கை வசனம் சொல்ல. நான் சொல்கிறேன், தீங்க எப்படி காணுகிறோம்? ஒழுங்க வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறதுக்கு வேதம் சொல்லுகிறது. நீ வா நீ இங்கே இருக்கிற, எங்கே இருக்குன்னு கூப்பிட்டு உறவாட ஆரம்பித்து நீங்கள் எலும்பு துண்டு போட்டால் நாய் வாலாட்டி கொண்டே இருக்கும். அதுபோல் பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா 1 போய் 7 வந்துடும்.
அது நட்பு வழியாக வரும். அதான் சொல்கிறேனே, அந்நிய ஸ்திரீகள், அப்புறம் அவனுடைய ஸ்திரீகள், அப்புறம் அவனுடைய மனைவிகள், ஒரு 3-4 வருஷத்துக்குள்ளே படுபாவி இந்த மாதிரி ஆயிடுச்சு வாழ்க்கை. எங்கேயோ இருக்கிறவளுக்கு அவளுங்க உலக உருண்டையில் அதுக்கு ஒரு ஃபோனை போட்டு, அதுக்கு ஒரு மெயிலை போட்டு, மயில் மாதிரி அதை வர வச்சு, அப்புறம் அது இதெல்லாம் யார் பண்ணுற வேலை? இது ஞானி பண்ணுற வேலை. இந்த ஞானத்துக்கு மேலே இச்சே போயிடுச்சு, ஆசை வந்துடுச்சு. when you travel in your desire, you are towards destructive path. No man can save you. வீண், அதெல்லாம் யாரும் காப்பாற்ற முடியாது. விருப்பம் விவேகத்துக்கு விரோதமான காரியம். விவேகமற்ற செயலை கொண்டு போய் விட்டுரும். ஆசை வைத்தான், முடிஞ்சிச்சு. சத்துருக்களை விலக்கினார். இந்த சத்துருக்கள் எல்லாம் வருகிறாங்க. சத்துருக்கள் தானாக வருவாங்க. நல்லா வாழ்ந்து கொண்டிருக்க ராஜாக்கள் விஷயத்தில் சத்துருக்கள் எழும்புகிறாங்க, வருகிறாங்க. எல்லைக்கு நேரே வரும், பிள்ளைகளுக்கு நேரே வரும். இன்றைய நாட்களுக்கு சொல்கிறேன், நேராக நம்ம வீட்டு பிரச்சனைக்கு, நம்ம வீட்டை தேடி பிரச்சனை வரும். நம்ம பிள்ளைகளுக்காக ஒரு பிரச்சனை வரும், பிள்ளைகள் நிமித்தம் பிரச்சனை வரும். என்ன, நம்முடைய வருமானத்துக்கு நேரே ஒரு பிரச்சனை வரும், நம்ம சரீரத்துக்கு நேரே ஒரு பிரச்சனை வரும். யோபனுடைய வீட்டில் வந்தது. இது எல்லாமே விசுவாசி வீட்டில் வரத்தான் செய்யும். ஆனால் இதிலிருந்து கர்த்தர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாக இருந்தாலும் கர்த்தரனை விடுவிக்கிறார். நீதிமான் என்பது ஒரு அலுவலகமாக வாழ்க்கை காணப்படுகிறது. தட்ஸ் ஆஃபீஸ். ரைச்சியஸ்னஸ் வாஸ் இஸ் ஆஃபீஸ். உங்களுக்கு அந்த ஒரு அனுபவம் இருக்கணும். என்னை நீதிமானின் வேதம் சொல்தா, விசுவாசின் வேதம் சொல்தா. சபையில் ரட்சிக்கப்பட்டவரை கர்த்தர் சபையில் சேர்க்கிறார். அது ரட்சிக்கப்பட்ட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அப்போஸ்தலர் 2:47 விசுவாசிகளை கர்த்தர் சபையில் சேர்க்கிறார். 1 கொரிந்தியர் 1:21 விசுவாசிகளை ரட்சிப்பதற்கு பைத்தியமாய் தோன்றப்படுகிற பிரசங்கள் கர்த்தர் அருள் செய்கிறார் ஆலயத்தில். இப்போ ரோமரில் வாசகம், நீதிமானாக்கப்படுகிறது ஒரு பக்குவம், அதிலே பாதி பேர் பின்வாங்கியும் போயிடுவான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை மட்டும்தான் நீதிமான் பட்டியலில் வரும். அப்புறம் செம்மையானவர்கள் ஒரு பட்டியல் வருது. அப்புறம் துதிக்கிறவர்கள் தான் அந்த செம்மையானவர்களாக மாறுகிறாங்க. அதுக்கப்புறம் சபையில் இதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம், உங்களுக்கு தெரிந்திருக்கும். முதல் பேரானவர்கள்னு ஒரு பட்டியல் வருது. தேவனுடைய சேஷ்ட புத்திர பாகம் எல்லாருக்கும் அவர் முதற் பேரானவர். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாமும் முதற் பேரானவர்கள். அதனால் நமக்கு அவருடைய ரத்தத்தினால எல்லாருக்கும் ரெட்டிப்பான நன்மைகள் கர்த்தர் தருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எதுலையுமே வராது. இங்கே நீதிமான்லேயே அடி வாங்கிடும். ஸ்டேஜஸ் ஆஃப் அ பிலீவர். எதுவுமே இல்லாமல் நானும் ஊழியத்துக்கு வரேன், ஊழியம் செய்கிறேன், அது இதுன்னு சொன்னால் அது வேதத்துக்கு புறமான காரியம். வேத ஒழுங்கின் படி இல்லை. படிப்பு கூட இருக்கலாம். ஆனால் இந்த அனுபவம் ஆவிக்குறி ரீதியில் ஆவிக்குரிய அனுபவம் இருக்கணும். முதல் ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இருக்கணும், அப்புறம் உங்களுக்கு விசுவாசி ஆகிற அனுபவம் இருக்கணும், அப்புறம் நீதிமானாக்கப்படுகிற அனுபவம் இருக்கணும், அப்புறம் செம்மையானவர்களாக ஆக்கப்படுகிற அனுபவம் இருக்கணும், அப்புறம் பரிசுத்தவானாக்கப்படுகிற அனுபவம் இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சபையில் முதற் பேரானவர்களாக, அதான் முதல்ல உட்காரத்துக்கு சொல்லலை, இல்லை ஆதியிலே சபை ஆரம்பிச்சில் இருக்கிறேன்னு சொல்கிற அந்த சீனியாரிட்டி சொல்கிறது இல்லை. முதற் பேரானவர்களாக தேவ சாயல் தெரித்தவர்களாக இருக்கணும். எத்தனை 7 ஸ்டேஜஸ் இருக்குது. இதெல்லாம் ஆன பிறகு தான் அந்த ஊழியத்தினுடைய அழைப்பு, ஊழியத்தினுடைய தாகம். அப்போ ஊழியம் நல்லா சிரமமாக இருக்கும். பக்குவப்பட்டிருப்பீங்க. திடீர்னு எந்த ஒரு தலைப்பு செய்திலையும் வரமாட்டோம். இதாச்சு அதாச்சு மண் பெண் பொன் இதிலெல்லாம் பிரச்சனை வராது. சரியாக போகும். என்ன தேவன் சொல்ல நினைக்கிறாரோ, செய்ய நினைக்கிறாரோ அது மட்டுமே நடக்கணுன்றது தான் ஆத்துமா சொல்லும். வேறு எந்த சைடு எஃபெக்ட்ஸு, சைடு ஃபிட்டிங்ஸ்லாம் இருக்காது. அவன் சபையில் எவ்வளோ பேர் வரான், எதனா வந்துட்டு போகிறான். தலைகளை எண்ணுகிற ஜனங்களாக போயிடாது. எவ்வளோ பேர் வராங்க, அந்த கேள்வியே இப்போ அந்த கேள்விக்கு நீங்கள் பதிலும் சொல்ல மாட்டீங்க, அந்த கேள்வி நீங்கள் கேட்கவும் மாட்டீங்க. திஸ் இஸ் அ மெச்சூர்டு கிறிஸ்டியன் மைண்ட் செட், ஸ்பிரிச்சுவல் மைண்ட் செட், நாட் அ கேஷுவல் கிறிஸ்டியன் மைண்ட் செட். எவ்வளோ பேர் வராங்க சபைக்கு அது முக்கியம் இல்லை. தேவ திட்டம் நிறைவேறுகிறதா? யார் பெரியவன்? என்னை குறித்து தேவன் வைத்த காரியம் தடைப்படாது நடக்கும். போதகர் தட்டி வைக்கிறார், குட்டி வைக்கிறார், அதெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. என் பரம மேய்ப்பன் செய்ய நினைக்கிற காரியம் தடைப்படாது நடக்கும். அவர் தம்முடைய வேலையில் என்னை உயர்த்துவார். அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அது தடைப்படாது நடக்கும். அதை மட்டும்தான் நான் செய்வேன். இந்த குட்டுதலை கூட கர்த்தர் அனுமதித்தார், இந்த சிறுமையை கூட கர்த்தர் அனுமதித்தார். அதனால் நான் போதகத்திலாம் கோய்த்து கொள்ள மாட்டேன். இப்படி போகும். ராஜ்யத்தை தேடுகிற ஜனங்களுடைய மனசு இந்த சபை விட்டு போகிறது, கோபித்து கொண்டு போகிறது, வைரக்கமாக இருக்கிறது, பூசா சபை ஆரம்பிக்கிறன்றது, இங்கேருந்து 10 பேரை கொண்டு போகிறது, அங்கேருந்து 10 பேரை கொண்டு போகிறது, இதெல்லாம் ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகளுக்குள் வராது. எல்லாத்தையும் சபை உருவாகணும்னு அந்த பேச்செல்லாம் இருக்காது. அவர்கள் இன்னும் தேட விரும்புவாங்க.
இன்னும் ராஜ்யத்தினுடைய காரிய கோட்பாடுகளுக்குள் வர விரும்புவாங்க. ஏன்னா இதெல்லாம் செய்கிற பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். இஸ்ரவேல் ராஜாவாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறார். சத்ரு இருந்தால் கர்த்தர் இருக்க மாட்டார், கர்த்தர் இருந்தால் சத்ரு இருக்க மாட்டார். இப்போ சத்ருக்கள் இருக்கிறான், எல்லாம் போகிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. ஆவியெல்லாம் நிறைந்து சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் உள்ளே வந்த சத்ரு எல்லாம் உண்மைதான். கடங்காரன் இருக்கலாம், வழக்கு வாய்தான் இருக்கலாம், நோய்கள் இருக்கலாம், பிணிகள் இருக்கலாம், கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், உண்மையிலே சண்டையே இருக்கலாம். உன்னை இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்கிறவனும் எழும்பி இருக்கலாம். எல்லாம் வந்ததெல்லாம் உண்மைதான். ஆனால் வந்தது எவ்வளோ உண்மையோ இப்பொழுது எல்லாம் புறப்பட்டு போகிறதும் உண்மை. உன் சத்துருக்கள் எல்லாம் கர்த்தர் விலக்க போகிறார். தேவன் ஒரு காலத்தில் தாவீதை ஓட வேண்டிய சூழ்நிலை வந்தது. இந்த பெண்ணை தொட்டதுலேருந்து கெட்டா மனுஷன் யாரு? பத்சேபாள். எத்தனையோ பெண்ணை பதம் பார்த்த மனுஷன் பத்சேபாள்கிட்ட போய் எந்த நேரத்தில் அந்த பெண்மணி உள்ள கால் வச்சாலோ அன்னிலிருந்து வாழ்க்கையில் அடி மேலே அடி. ஏதோ ஒரு பழாப்பட லவ் ஒன்று பண்ணான் என் மவன். இந்த பொண்ணு என் பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணான், குடும்பமே கலைந்தது. சொல்கிறாங்க இல்லையா? எத்தனை பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குது? இந்த பசங்க எடுக்கிற டெசிஷன் இல்லை, இதுக்கெல்லாம் பசங்களை நொந்து கொள்வது இல்லை. மூர்பிதாக்களுடைய சாபம் 3ஆம் 4ஆம் தலைமுறை விசாரிக்கிற தேவை. ஆனால் அவருடைய கற்பனைகளை நான் கை கொள்வேன் என்று சொன்னால் 1000 தலைமுறை இறக்கம் செய்கிற தேவை. நான் அவர் வேதத்தை மறந்திருக்கிறபடினால் என் பிள்ளைகளை கர்த்தர் மறந்து போட்டார் ஐயா. நான் வேதத்தை நினைவு கூர்ந்தால் பிள்ளைகளை கர்த்தர் நினைவு கூறுவார் என்பதுதான் வேதம் சொல்லுகிற காரியம். பிள்ளையை நொந்து கொள்ளக்கூடாது. மகனையோ மகளையோ, தேவனே உங்கள் வேதத்தை விட்டு என்னை பிரியாத கண்களை எனக்கு தாரோம். நான் சொல்கிறது ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகள். பூமியில் நடந்து கொண்டிருக்கிறது ஜப மையம், ஜப ஐக்கியம், ஜபம் ஜபம் ஜபம். வசனம் காணும். அதுக்குள்ள ரொம்ப அவங்களுக்கு சாதகமான வசனம் தான் தெரியும். குணப்படுத்திக்கிறதுக்கு 10 வசனம், விடுதலைக்கு 10 வசனம், வீட்டை கட்டுறதுக்கு 10 வசனம், கல்லறை தான் கட்டுவோம். அது மாதிரிலாம் பண்ணான். வாழ்க்கையில் தோல்வி வந்துடும் சொல்ல வரேன். சத்துருக்கள் ஜெயம் எடுப்பாங்க, சத்துருக்கள் ஓங்கிய புயத்தை எடுப்பாங்க. சத்தியமாய் சொல்லுகிறேன், சத்தியத்தின்படியே நடக்கும். யார் ஜெபித்தாலும் கேட்கப்படாது. வேதம் சொல்லுகிறது, இப்படி நீ போனால் நீ இப்படித்தான் ஆவாய். ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வருமே தவிர நம்ம அதை தேடி போக வேண்டிய அவசியம் இருக்காது. அது ஒரு விக்கிரகம் மாற்றிடக்கூடாது. பணம் நமக்கு அடிமையை தவிர பணம் நமக்கு எஜமானன் கிடையாது. அது நம்ம இடத்துல வரும். அது எப்படி அடக்கி ஆள வேண்டும் என்று மனதிற்கு தெரிய வேண்டும். தெரியாத ஜனங்கள் தான் பணம் வந்ததுன்னு அவங்க தோற்றம் மாறும், அவங்க வேஷம் மாறும், அவங்க பேச்சுகள் மாறும், சுபாவங்கள் மாறும், நடத்தைகள் மாறும். மறுபடியும் அது காத்து போன பலூன் மாதிரி ஆனோன்னு மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துடும். ஏன்? குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை ஆகியிருக்காது. பண கஷ்டத்திலிருந்து விடுதலை ஆன உடனே புது புது பிரச்சனைகளை கொண்டு வருகிறான் விசுவாசி. ஏன்? இருப்பு கொள்ளலை ஐயா. புதுசாக பார்த்துருக்கல விடுதலை, கொஞ்ச நாள் விடுதலை. அதற்குள்ளே நான் அவனை பார்த்தேன், நீ இவனை பார்த்தேன். அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், புருஷனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், கனிகாக இருக்கட்டும், வாலிபனாக இருக்கட்டும், பையன் தான் லவ் பண்ணுறான், பொண்ணு தான் லவ் பண்ணுதுன்னு இல்லை. இவங்க பெரியவங்களும் சும்மா இருக்கிறது இல்லை. அந்த வரனை நான் பார்த்தேன், இந்த வரனை நான் பார்த்தேன், அவங்களுக்கு இவ்வளோ வீடு இருக்குது, அவ்வளோ வீடு இருக்குது. நமக்கு வீடு இல்லாமல் இருக்கிறோம். நமக்கு ஏற்ற ஜனங்களை கர்த்தர் தருவார் ஐயா. நமக்கு ஈடான மனசுகளை கர்த்தர் தருவார். ஏன் அவசரப்படுறீங்க? வயசாகி கொண்டு போதா இல்லை அது எஸ்கேப் ஆகிடுமா? வர ப்ரப்போசலு நிதானிக்க முடியல. இந்த மாதிரி நிறைய பேர் வாடகை வீட்டில் பாஷா வாழ்ந்தவனை நம்பி இது சொந்த வீடு நினச்சி பொண்ணை கொடுத்து பொண்ணை எடுத்து நாஸ்தியான குடும்பம்லாம் இருக்குது. அப்புறம் பார்த்தா அவன் வாடகை கூட சரியாக கொடுக்குறதில்ல. நான் இது சொந்த வீடுன்னு தான் நினச்சேன். நீ நினச்சி தான் நினச்சி போனேன் வாழ்க்கையில். அந்த கண்ணோட்டில் பார்க்குறவனுக்கு இந்த மாதிரி ஏமாற்றம் காத்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ராஜ்யத்துக்கு ஒத்து வராது. நமக்கு ஈடான மனசில் கர்த்தர் தருவேன்னு சொல்லியிருக்கார். அவ்வளோதான். கர்த்தர் கைவிட மாட்டார். தேவனுக்கு நன்மையானது தருவார். அவ்வளோதான். கர்த்தர் எனக்கு தீங்கு செய்ய மாட்டார். ஆனால் நான் மட்டும் என்ன செய்யணும்? ஆக்கினையிலிருந்து கர்த்தர் என்னை அகற்றுகிறார். மறுபடியும் ஆக்கினைக்குள்ளே போகக்கூடாது. இப்போ தான் ஒரு விஷயம் முடிஞ்சிது. வாழ்க்கையில் சொல்லுவாங்க, இப்போ தான் ஒரு பெரிய புயல் ஓஞ்சுது, மறுபடியும் ஒன்று ஆரம்பித்தாச்சு. இப்போ தான் ஆப்ரேஷன்லாம் பண்ணி எல்லாம் முடிஞ்சிருந்தோம், மறுபடியும் குடிக்க போயிட்டான் அந்த மனுஷன். பெரிய விதத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே போல தான் மனநிலை. அது மனம் நம் கட்டுப்பாட்டுக்குள்ளே ஆள தெரியணும், இல்லைன்னா நமக்கு பிரச்சனை ஆகிடும். அப்போ கர்த்தர் என்ன செய்கிறார்? சத்துருக்களை விலக்குகிறார்.
இந்த பெண்மணி என்று தொட்டானோ தாவீது அன்றிலிருந்து ஒரு ஓட்டம், ஒரு அலைச்சல், ஒரு இழப்பு, உயிர் சேதம், பொருளாதார சேதம், புத்தி பேதலிக்கு தான் இல்லை தவிர நல்லவன் கெட்டவனா மாறிட்டான் அவங்ககிட்ட. இந்த பெண் உள்ளே வந்த நேரம், அகிதோபேல் சொந்த தாத்தா அது பத்சேபாலுக்கு, அவன் கட்சி மாறிட்டான். அவனுக்குள்ளே கிரியை செய்து கொண்டு அந்த கிருபை மாற ஆரம்பிச்சிருச்சு. கட்சியில் அவ்வளோ பெரிய அறிவாளி ஆலோசகர் போய் வீட்டில் போய் தூக்கு போட்டு செத்து போயிட்டான் ஒரு காலகட்டத்தில், ஆலோசனை நிராகரிக்கப்பட்டதுனால. ஆனால் அப்சலோமுக்கு ஒரு தகாத துர்போதனை போதித்து அவனை பெரிய ஆக்கினைக்குள்ளே தள்ளி அவனும் போய் கர்வாலி மரத்திலே அவனுடைய தலை சிண்டு மாட்டிக்கொண்டு அப்புறம் இழுத்து போட்டு அடின்னு அடித்து சாவடிச்சிட்டாங்க. ராசகுமாரன் காப்பாற்ற முடியல. ஒரு சாதாரணவர்களாக இருந்து நம்ம பிள்ளைகள் குழந்தை பேரம்பேத்தி பார்த்துட்டு சந்தோஷமாக வாழலாம். இவ்வளோ பெரிய சிங்காசனம் தேவையில்லை ஐயா. இந்த சிங்காசனத்துக்கு ஏற்ற ஒரு கிருபை ஞானத்தின் அடிப்படையில் இருக்கிறது, ஞானம் சத்தியத்தின் அடிப்படையில் இருக்கிறது. அந்த சத்தியத்தின் மீது தாகமாக இருந்தால் சிங்காசனம் தேடி வரும். அந்த சத்தியம் மட்டும் தெரியாமல் சிங்காசனம் மட்டும் இருந்தால் ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க, ஜெபத்தில் வையுங்க. இப்படி தான் நம்ம எல்லார்ட்டையும் பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கோம். ஜபம் நம்ம குறைத்து எடை போடுறதில்லை. நீங்கள் ஏன் இந்த பக்கம் வரமாட்டீங்க? ஏன் வசனத்தை மறுதளிக்கிறீங்க? வசனம் மட்டும் உங்களை வாழ்க்கையில் கர்த்தர் பார்க்கிறார், ஜபம் மனுஷன் பார்க்கிறான். இந்த வசனத்தினுடைய வீரியம், இந்த வசனத்தில் வல்லமை அப்படியே உங்களை சுற்றி பரவும். தட் வில் சேஞ்ச் த அட்மாஸ்பியர். அது உங்கள் சூழ்நிலை மாற்றலைன்னா மாற செய்வார் தேவன். அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் சத்துருக்களை கர்த்தர் விலக்கினதை நீங்கள் நாளைக்கு காலையில் பார்க்க முடியும். என்னுடைய விலங்குகள்லாம் அறுக்கப்பட்டிருக்கிறது, என் கட்டுகள் அறுக்கப்பட்டிருக்கிறது, கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது, தானாய் திறவுண்டது. அவர்கள் செய்ததோ ஆராதனை. அப்போஸ்தலர் 16 எப்படி ஐயா இது மாயாஜாலமா? இது இல்லை, கல்லறை எப்படி திறந்தது? யார் செய்தது? கர்த்தர் செய்கிறார். கர்த்தர் ராஜ்யத்தை நம் பக்கம் ஈர்க்கிறதாக வாழ்க்கை இருக்கணும். இந்த போதனை, இந்த நற்கிரியைகளுக்கு, இந்த நல்ல காரியங்கள், ஞான நன்மைகள் உங்களுக்கு விதைக்கிற பொழுது அது பூமியில் மிகப்பெரிய பலனை நீங்கள் சுதந்திரிக்க போகிறீங்க இதன்படி வாழுகிற பொழுது. அப்போ இவன் இந்த மனுஷனை மந்திரம் பண்ணிட்டான், அந்த மனுஷனை மந்திரம் பண்ணிட்டான், இந்த பேச்சுக்கே இடம் இருக்கா? சத்துருக்களை கர்த்தர் விலக்கினார். இஸ்ரேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் எப்படி இருப்பார் உங்கள் நடுவில்? அசுத்தம் உங்களில் இருந்தால் நான் புறப்பட்டு போயிடுவேன்னு கர்த்தர் சொல்கிறார். அசுத்தம் உங்கள் நடுவில் இருக்கக்கூடாது, பரிசுத்தம் உங்கள் நடுவில் இருக்கணும். பேச்சு, சிந்தை, நட்பு, அதான் ஸ்திரீகள், அந்நிய ஸ்திரீகள், அவனுடைய ஸ்திரீகள், அவனுடைய மனைவிகள், இது மூணும் மனசில் வச்சுக்கணும். எங்கேயோ இருக்கிற பிசாசுகளெல்லாம் கொண்டு வந்து அதன் பிறகு வாழ்க்கையை கொஞ்சத்தில் போகாது அதெல்லாம். ஏன்னா அதெல்லாம் இழுத்து கொண்டு வந்தது நம்மளுடைய விருப்பம். அவங்க மேலே ஆசையாக இருந்தாங்க. இவர் பார்த்தா கோபமாக இருந்தாராம் கர்த்தர். அவன் ஆசைப்பட்டான், இவன் கோபப்படுறார். என்னத்தை செய்ய? ஆசையே இருக்கக்கூடாது ஐயா வாழ்க்கையில். மன விருப்பத்தின்படி செய்கிற தேவன். ஆசைப்படுங்க, வேதத்தின் மீது ஆசைப்படுங்க. அன்றுவரே இன்னும் ஆழத்தில் என்னை கொண்டு போவோம், இன்னும் என்ன ஆழத்தில் மூழ்க விரும்புகிறேன், வேதத்தில் சொல்கிறேன். தியானத்தை ஆசைப்படுங்க. கர்த்தர் பேசுவார், கர்த்தர் நடத்துவார். தியானிக்க பல கட்டுகள் உடைக்கப்படும். தியானிக்க மூடப்பட்ட வாசல் திறக்கப்படும். தியானிக்க பிரிந்து சென்ற உறவுகள் மறுபடியும் திரும்ப மீட்கப்படும். வசனத்தை விட்டாச்சு ஐயா. என்ன ஜபம் தான். நீங்கள் ஜெபிக்கிற குடும்பம், ஆனால் சத்தியத்தை மறந்த குடும்பம் ஆயிட்டீங்களே. அதனால தான் ஊரே நம்மளை காரி துப்புது. ஏன் ஜெபிக்கிறீங்களே, ஒன்றும் நடக்கலை. ஏன்னா சொல்கிற மாதிரியா இருக்குது வாழ்க்கை. உங்கள் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது உலகம் சொல்கிறதுக்கான காரணம், ஆமாம், நம்ம ஒத்துக்கொள்ளணும். நான் மறுதளித்தேன், வார்த்தையை மறுதளிச்சிட்டேன். மறுதளிக்கிறேன்னு இல்லை, அந்த பக்கமே போனதில்லை நான். ஜபம், ஊழியக்காரர்களுடைய ஜபம், மறுபடியும் ஜபந்தான். யாரையுமே நம்ம நொந்து கொள்றதுக்கு இல்லை. நம்மகிட்ட வேத புஸ்தகம் இருக்குது, புதுசாக இருக்குது. இல்லை படித்தா நம்மளுக்கு பழகின வசனம், நம்மளுக்கு தேவையான வசனம் வந்து அண்டர்லைன் பண்ணியிருப்போம். நல்ல அபாயகரமான வசனம், கீழ்ப்படிய வேண்டிய வசனம், எச்சரிக்கிற வசனம், அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணுங்கள். போர்டு போட்டால் வாங்க மாட்டான், நம்மளே தான் இன்வெர்ட்டில் போட்டு ஓட்டணும். எச்சரிப்பின் வசனம், நீ தீங்கை காணாதிருப்பாய் என்னது ஆறுதலாக இருக்குது. ஆனால் இந்த தீங்கு இதனால் தான் வருதுன்னு நான் சொல்கிறேன்.
யூடியூப்பில் ஏற்ற கர்த்தர் கிருபை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். போட்டு கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஏன் நான் அதை சொல்லுகிறேன்னா, இந்த திருவிருந்து இனி சத்துருக்கள் இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த திருவிருந்தில் ஒன்று முக்கியமான காரியம் என்னென்னா, சத்துருக்களுக்கு சத்துருக்கராக இருப்பார் கர்த்தர். ரத்தம் சரீரம் மட்டுமல்ல, உட்கொள்ளுகிற பதம் ஒன்று இருக்கிறது, வாழ்க்கையின் பதம். சத்துருக்களுக்கு அவர் சத்ருவாக காணப்படுவார். உறவுகளுக்கு பாருங்கள், இந்த உறவுகள்லாம் எதில் போய் முடியுதுன்னு பாருங்கள். தேவ சமுத்திரத்தை கொண்டு போயிடுச்சு சாலமோனை. அவ்வளோ பெரிய ஞானி, அவ்வளோ சின்ன வயசில் எவ்வளோ பொருளாதாரத்தை சம்பாதிச்சார். உலகம் அப்படிலாம் பார்த்துச்சு. கடைசியில் எதுவும் அடுத்த தலைமுறையை நீங்கள் உருவாக்கி வச்சுட்டு போகலன்னா, நான் சொத்தை உருவாக்கிடலாம், அதை நிர்வகிக்கிற ஜனங்களை உருவாக்கணும், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். அப்போ அது இப்போ நம்ம இவ்வளோ சவதரித்ததெல்லாம் அது காக்கவாவது போடும். இல்லைன்னா அநியாயம் உள்ளே பூந்துட்டான், சம்பாரிச்சதும் வேஸ்ட்டா, நம்ம நாட்களே வீணாக போயிடும். திரும்பி பார்த்தா வாழ்க்கையை வீணாக போயிடும். எல்லா அறிவு இருந்தது அவனுக்கு, என்னென்னமோ படித்து பட்டம் பேருக்கு பின்னாடி பார்த்தா பேர் எழுத்தை விட பட்டங்கள் அதிகமாக இருக்கும். தண்ணி மொண்டு கொடுக்கறதுக்கு ஒரு பெண் ஜாதி இல்லை. ஏன்னா பலர் உள்ளே வந்துட்டாங்க, ஒரிஜினல் போயிடுச்சு கோச்சின்னு. ஏன் ஒரே ஒரு பெண்ணோடு ஒரே ஒரு ஆணோடு வாழ தெரியாதா? அதுக்கு இவ்வளோ பெரிய கல்விமான் தேவையில்லை. சாதாரண வேலை செய்கிறலாம் பாருங்கள், அழகாக இருப்பாங்க. பொருளாதாரம் மட்டும்தான் அவங்களுக்கு. தே ஹேவ் நாட் ஈவன் ஃபைனான்ஷியல் கிரைசிஸ், மிஸ்மேனேஜ்மெண்ட். அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, பொருளாதாரத்தை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாமல் இருக்கும். பொருளாதார பிரச்சனை கூட இருக்கா. சரீரம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், பொருளாதாரத்தை நிர்வகிக்க தெரியாது, மிஸ்மேனேஜ்மெண்ட், அவ்வளோதான். மற்றபடி குழந்தை குட்டி செல்வம் எல்லாம் நல்லாயிருக்கும். அவங்க நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம அற்பமாலாம் எண்ணக்கூடாது, எண்ணவும் முடியாது. ஆனால் எல்லாம் தெரிந்து கட்சியில் நான் இப்படி ஆகிட்டேன்னு, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, சாவு பட்டு மாதிரி இருக்குல்ல, வாழ்க்கை அப்படி ஆகிடும். எல்லாம் உருவாக்கியாச்சு, ஆனால் பந்திய சுற்றிலும் பிள்ளைகள் இல்லை, வீட்டரில் மனைவி காணோம். இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணுறது? அப்புறம் வருவோர் போரெல்லாம் அடித்து சாப்பிட்டு போயினே இருக்கும். அவ்வளோதான். அது அந்நியார் உன்னுடைய செல்வத்தை புசிப்பாங்க. வேசித்தனத்தினுடைய எஃபெக்ட் இது விபச்சாரத்தினுடைய வல்லமை இது. அப்புறம் ஆக்கினை வேற காத்திருக்கிறது. இதிலெல்லாம் இருந்து கர்த்தர் என்று விளக்குகிறார். இனி இஸ்ரேலின் ராஜாவாகவே கர்த்தர் மத்தியில் எழுந்தருளுகிறார். ராஜா நீதி செய்வார். ராஜா நமக்கு நீதி செய்ய போகிறார். பரிகாரியாக வரல, ரட்சகராக வரல, ராஜாவாய் கர்த்தர் எழுந்தருளுகிறார். அதான் ராஜ்யத்தின் கோட்பாடுகள். அவர் ராஜ்யம் வரும். இந்த திருவிருந்தில் இன்னும் பெரிய அற்புதங்களை இந்த மாதத்தில் நீங்கள் காண போகிறீங்க. கண்களை மூடி நம்ம கர்த்தரை நோக்கி பார்ப்போம். திருவிருந்து ஆராதனைக்கு பிறகு முடிவு ஜெபம். இப்பொழுது திருவிருந்து. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம், கர்த்தரை எழுந்தருள்வீராக. இந்த திருவிருந்தை ஆசீர்வதியும், அற்புதங்களை செய்யும். இது ஆண்டவரே யாத்திராப்த சொன்னதை போல சத்துருக்களுக்கு சத்ருவாய் ஆண்டவரே நீர் இருப்பீராக. எங்களுக்கு வழிகளை திறப்பீராக. எங்களுக்கு ஆண்டவரே அற்புதங்களை செய்வீராக. எங்களுக்கு மன்னாவை புட்கொள்ள இதன் மூலம் ஒரு தகுதியை கர்த்தர் உண்டு பண்ணுகிறீர். செங்கலில் நடந்து செல்ல, அற்புத பயணம் செய்ய எங்களுக்கு தகுதிப்படுத்துகிறது. இந்த திருவிருந்து நல்ல தலைமைத்துவத்துக்கு நேரே கொண்டு வருகிறது. பரிசுத்தாவின் தடுத்தாட்கொள்ளும். எகிப்தியன் களத்தில் போய் சிக்கிக்கொள்வதில்லை. சத்துருக்கள் எல்லாம் அகற்றுகிறீர். இந்த நாள் சத்துருக்களை அகற்றுகிற நாள். நாங்கள் முத்தரிக்கிறோம் ஐயா. இயேசுவின் தெளிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முல்லை பரிசுத்த ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய் சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். திருவிருந்து இருக்கிறது, ஆகியால் போயிடாதீங்க. ஆன்லைனில் இருக்கிறதா இருந்தால் இருங்க. திருவிருந்து எடுக்கிற ஒரு பக்கம் இருந்தால் இருந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.